இன்றைய ராசி பலன், இன்றைய நட்சத்திர பலபலன். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்றைய நட்சத்திர பலன். இந்த நட்சத்திர பலன் எதுக்காக நம்ம பார்க்குறோன்னா, நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் தான் நம்மளை இயக்குவதான் ஜோதிட சாஸ்திரங்கள்னு சொல்லுது. அதே போல இன்றைய நாள் இயங்குகிற நட்சத்திரம் நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரமா வருது, அதன் மூலமா நம்மளுக்கு எந்த மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது, சுப பலனா அசுப பலனா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சுப பலன் ஏற்படும் நாட்களில் சுப காரியங்களை செய்து, இல்லை புதிய ஒரு இன்டர்வியூக்கு போகிறதோ, புதிய முயற்சிகள் ஏற்படுத்தோ, புதிய தொழில் தொடங்கிறது, இதெல்லாம் செஞ்சு நம்மளுக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கலாம், நம்மளுக்கு சாதகமாக மாற்றிக்கலாம். அசுப பலன் ஏற்பக்கூடிய நாட்களில் சுபகாரியங்களை தவிர்த்துட்டு தினசரி வேலைகளை கவனத்தோடவும் முன்னெச்சரிக்கை நடந்து நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்ல இருந்து நம்ம காத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இது ஏற்கனவே லாஸ்ட் 3 months என்னோட லைஃப்லேயே நான் இதெல்லாம் செக் பண்ணி இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவை போடுறேன். இது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும். முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஜோதிடனாலே எல்லாருக்கும் பயம் இருக்கு. அந்த பயம் தெளிவாகட்டும். உங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இதை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜோதிடன்றது என்னன்னா, நம்ம கர்மாவை செய்தனால்தான் இந்த பிறவி எடுத்திருக்கோம். நம்மளுக்கு என்னென்ன இருக்குதுன்றது ஏற்கனவே கணிக்கப்பட்டது. அதுதான் ஜோதிடம். அதை நீங்கள் வருடத்துக்கு ஒரு முறை ஜோதிடம் உங்கள் ஜாதகத்தை காமிச்சு உங்களுக்கு என்ன மாதிரி பலன் ஏற்பட இருக்கு, என்னென்ன மாதிரி யோகங்கள் இருக்கு, என்ன மாதிரி கெடுபலன்கள் ஏற்பட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை முன்னெச்சரிக்கையோடு நம்ம எதிர்கொள்ளணும். இப்போ நல்ல டைமாக இருந்தால் வீடு கட்டுறதுக்கு, தொழில் தொடங்குறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம்னா அந்த டைமில் அதை முயற்சி எடுத்தோம்னா அது வெற்றி ஆகும். ஜோதிடத்தை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியமும் எதுவும் இல்லை. மற்றபடி இதை பற்றி தெளிவான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு முறையாக முயற்சி எடுத்தோம்னா நம்ம வாழ்வில் வெற்றி பெறலாம். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய நட்சத்திர பலன் பராபர வருடம் ஆனி மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆங்கில தேதி 22/6/2026. இன்றைய நாளோட நட்சத்திர பலன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா அஷ்டமி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மாலை வரை உத்திரம். சந்திராஷ்டம நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்டம் சதயம். இந்த நட்சத்திரக்காரங்க புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடாது. ஏன்னா சந்திராஷ்டமன்றது நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம். 8வது நட்சத்திரம் போகும்போது மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள் எல்லாம் வரும். அதனால புதிய முயற்சிகளை தவிர்க்கணும். இந்த அவிட்டம் சதயம் 2 நட்சத்திரக்காரங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா காலை பைரவரை வழிபட ஆயுள் விருத்தி உண்டாகும். காலை பைரவரை வழிபடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் சிறப்பான நாள் இந்த நாள். நெல் அறுவடை பண்ணுறது, விவசாய அறுவடைகள் எதுவாக இருந்தாலும் பண்ணுறதுக்கு நல்ல நாள். அதாவது வீடு கட்டுறதுல முக்கியமான மதில் சுவர் கட்டுவோம் பண்ணலாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஓட்டுறதுக்கு நல்ல நாள். புதிய பணியாட்களில் வேலைகளை செய்யறதுக்கு நல்ல நாள். தற்காப்பு கலை கற்கிறதுக்கு நல்ல நாள். இது பொதுவாக இந்த நாளை பற்றிய விளக்கம். இன்றைய நட்சத்திரம் உத்திரம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஜென்மஜாரன்னு பார்க்கும்போது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்கும் ஜென்மதாரி. ஜென்மதாரின்னு பார்க்கும்போது மனக்குழப்பம், சோம்பேறித்தனம், பதற்றம் இதெல்லாம் இருக்கும். இதில் என்னென்ன பண்ணலாம்? கோயிலுக்கு போகலாம், பரிகார பூஜைகள் செய்யலாம், அன்னதானம் செய்யலாம், சொத்து வாங்கலாம், பத்திரப்பதிவு செய்யலாம், பதவி ஏற்றுக்கலாம், இதெல்லாம் செய்யலாம். செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா முடி வெட்டுதல், எண்ணெய் ஸ்நானம் செய்தல், ஸ்ரீபுருஷர் சேர்க்கை, திருமணம், சீமந்தம், காது குத்துதல், மொட்டை அடிச்சுக்கிட்டு, மருந்து சாப்பிட்றது, அறுவை சிகிச்சை பண்ணுறது, இதெல்லாம் இந்த தாரையில் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்பத்து தாரை.
பரணி, பூரம், போராடம் இந்த 3 நட்சத்திரக்கும் சம்பத்துதாரி. சம்பத்துதாரினா பொருள் வரவு, காரிய சக்தி, சுபகாரியங்கள் தொடர்பான செயல்கள் எல்லாம் செய்யலாம். அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் செய்யலாம். ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, புதிய தொழில் தொடங்குறது, தொழில் சம்மந்தமாக வெளிநாடு வெளியூர் சொல்கிறது, மற்ற பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள்லாம் கைகூடும். வீடு மனம் வாங்கலாம். இது மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் செய்யலாம். அது நல்லதாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா விபத்துதாரி. அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரம் விபத்துதாரி. விபத்துதாரின்னு பார்க்கும்போது கோபத்தால் காரிய இழப்புகள், வாய்ப்புகளை தவறு வர்றது, மனக்குழப்பம், வீண் நிலைச்சல், பொருள் விரயம், எதிர்பாராத விபத்து இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு. இது என்ன பண்ணக்கூடாதுன்னா புதிய வாகனம் வாங்கக்கூடாது, இரவு நேர வாகன பயணம் செல்லக்கூடாது, அதிவேகமாக வாகனங்களை இயக்கக்கூடாது. அனைத்து சுபகாரியங்களும் தவிர்த்துட்டு தினசரி நம்ம செய்யக்கூடிய வேலைகளை கவனத்தோடவும் முன்னெச்சரிக்கையோடையும் செயல்படணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேமதாரை. ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் சேமதாரை. சேமதாரின்னு பார்க்கும்போது ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான நாள். இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து சுபகாரியங்களும் செய்யலாம். வீடு வாகனம் வாங்கலாம். ஆபரணம், வாங்கிய கடனை திருப்பி செலுத்தினா கடன் அடைஞ்சிடும். நீண்ட நாள் நோய்க்கு மருந்து எடுத்துக்கலாம், அந்த நோய் சரியாயிடும். பாதியில் நின்ற கட்டிட பணிகளை தொடரலாம், அந்த கட்டிடம் நல்லபடியாக கட்டிப்பிடிப்பீங்க. அனைத்து சுபகாரியங்களும் உகந்த நாள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரத்யேகதாரி. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்துக்கும் பிரத்யேகதாரி. பிரத்யேகதாரின்னும் போது சிக்கல்கள், கவன சிதறல்கள், வீண் அலைச்சல், மனத்தடமாற்றம், காரிய தடை இதெல்லாம் உண்டாகும். அப்போ இதில் என்ன பண்ணலாம்னா அனைத்து சுபகாரியங்களும் தவிர்க்கணும். என்ன பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மீக பணிகள் செய்யலாம், தியானம், யோகா போன்ற விஷயங்களை கற்றுக்கலாம். இதில் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பண கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது, தொழில் ஆரம்பிக்கக்கூடாது, நிலம் வாங்கக்கூடாது, அந்த மாதிரி புதிதான விஷயங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. அது மாதிரி செஞ்சீங்கனாலே உங்களுக்கு அதில் பிரச்சனைகள் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாதகதாரி. புனர், பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்கும் சாதகதாரி. சாதகதாரின்னு போகும்போது எண்ணங்கள் ஈடேறுதல், முயற்சிகள் பலிதமாதல், செயல்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உருவாகுதல். இதுதான் இது பலன். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பூமி சம்பந்தமான விஷயங்கள்லாம் செய்யலாம். புதுசாக வேலைக்கு மனு போடலாம், ஒரு இன்டர்வியூக்கு போகலாம். புதுசாக அதெல்லாம் படிக்க போகிறீங்க, அதெல்லாம் இது பண்ணுவீங்க, அதை இது பண்ணலாம். போட்டித் தேர்வில் இது பண்ணால் வெற்றி கிடைக்கும். இது நம்ம செயல்களுக்கு ஏற்ற முயற்சிகள், நம்ம முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வதைதாரி. திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரக்கும் வதைதாரி. இதில் வதைதாரி எப்படி இருக்குன்னா உடலில் சோர்வு, மனதில் ஏற முடியாத கவலை, பணிகள் நாட்டம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும், நம்மளுக்கு இருக்கும். அப்போ சுபகாரியங்கள் அனைத்தையும் தவிர்த்துட்டு தினசரி வேலைகளை நம்மளோட கவனத்தோடவும் முன்னெச்சரிக்கை நடந்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது, மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கக்கூடாது, வீண் வம்பு வழக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரு கூடயும் சந்தைக்கு போகக்கூடாது. சொத்து சம்மந்தமாக பேச போகிறேன், இல்லை ஒரு கல்யாணம் சம்மந்தமாக பேச போகிறேன், இல்லை ஒரு சுபநிச்சை ஏதோ ஒரு விஷயம், அது மாதிரி சுபநிச்சை சம்மந்தமாலாம் நம்ம பேச போனோம்னா அதில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அனைத்து சுபகாரியத்தையும் தவிர்க்கணும். திடீர் வெளியே பண்ண செல்லக்கூடாது, தொழில் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வெளியே சொல்லக்கூடாது. இதெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைத்திரதாரை. மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்கும் மைத்திரதாரை. மைத்திரதாரைன்னு பார்க்கும்போது இது நம்ம ஜென்மத்துக்கு 8வது நட்சத்திரமாக வரும். அப்போ 8வது நட்சத்திரம் போது இது சந்திராஷ்டம நட்சத்திரம். அந்த சந்திராஷ்டம நட்சத்திரம்ன்றதுனால புதிய முயற்சி, புதிய செயல்கள்லாம் தவிர்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா மெயினான சுபகாரியங்கள்லாம் தவிர்ப்பாங்க. திருமணம், காது குத்து, நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்ப்பாங்க. சுபகாரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யலாம். மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது, ஒரு சமையல்காருக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது, இது மாதிரி விஷயங்கள்லாம், புடவை எடுக்கிறது, நகை வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பரம மைத்திரதாரை.
ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரங்களும் பரம வைக்கிறது அனைத்து சுபகாரியங்களுக்கும் உகந்த தாரை. கல்யாணம், காது குத்து, நிச்சயதார்த்தம், மொட்டை அடித்தல், காது குத்துதல், அனைத்து சுபகாரியம் செய்யலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிலப்பத்திரிகை செய்யலாம், அறுவை சிகிச்சை செஞ்சலாம், சொத்து சம்மந்தமாக பேச்சுவார்த்தை மேற்கொள்ளலாம், நம்மளோட ஆதரவு உதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தொழில் சம்மந்தமாக வெளிநாடு போகலாம், ஆன்மீக பயணங்கள் போகலாம், மகான்கள் தரிசனம் பார்க்க போகலாம், சுபகாரிய செலவுகள் நடக்கும். திருமணத்துக்கு நகை புடவை வாங்குறது, தொழில் வியாபார ரீதியான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். இந்த தாராபுரம் போடுறதுக்கு காரணமே நம்ம வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதலும், 2வது ஜாதகத்தை பற்றிய ஒரு புரிதலும், தினசரி நம்ம வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சிக்கிட்டு கெடுபலங்களை வராத அளவுக்கு நம்ம நல்லபடியாக வழி நடத்துறதுக்காக தான் இந்த பதிவை போடுறேன். நம்ம வந்து தியானம், யோகா இதெல்லாம் கற்றுக்கிட்டோம்னா இதன் மூலமாக இந்த தினசரி ஏற்படக்கூடிய நம்ம எண்ணங்களை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு தினசரி நம்ம வேலைகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம். இந்த காரணத்துக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இதில் ஒரு 3 மாதம் நான் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதை பற்றிய ஒரு புரிதல் உண்டாகும். இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.